திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் தாயுமானவ சுவாமிகளின் திருச்சரித்திரம். சோழ நாட்டில் வேதாரண்யம் எனும் திருமறைக்காடு என்ற தலத்தில் வேளாள மரபில் சற்றேறக்குறைய 300 வருடங்களுக்கு முன் கேடிலிய பிள்ளை என்ற ஒரு சைவ சான்றோர் இருந்து வந்தார். கல்வி கேள்விகளில் முதிர்ந்து சிவபக்தி அடியார் பக்தியில் சிறந்து விளங்கிய அவர் வேதாரண்யம் சிவபெருமான் திருக்கோயில் தர்ம விசாரணை தொழிலில் நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த காலத்தில் திருச்சிராப்பள்ளியினை தலைநகராக கொண்டு அரசாண்டு வந்தவர் விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர். இந்த மன்னர் கேடிலிய பிள்ளை அவர்களின் திறமை மற்றும் நேர்மை இவற்றை கேள்விப்பட்டு அவரை வரவழைத்து தன்னிடம் உயர்ந்த பதவியில் அமர்த்தி கொண்டார். கேடிலிய பிள்ளைக்கு சிவசிதம்பரம் பிள்ளை என்று ஒரு புதல்வர் இருந்தார். ஆனால் வேதாரண்யத்தில் இருந்த தமது தமையனார் புத்திர பேறு இல்லாமல் வருந்துவதைக் கண்டு கேடிலிய பிள்ளை தம்முடைய புதல்வனான சிவசிதம்பரம் பிள்ளையை தமது தமையனாருக்கு ஸ்வீகார புத்திரனாக கொடுத்துவிட்டு தம்முடைய மோட்ச நிலைக்கு ஒரு சத்புத்திரன் வேண்டும் என்று திருச்சிராப்பள்ளியில் வீற்றிருந்து அருளும் தாயுமான பெருமானை தினந்தோறும் தம் மனைவி சகிதம் சென்று போற்றி வருகின்றார். அந்நாளில் சிவபெருமானது பெரும் கருணை திருவருளால் கேடிலிய பிள்ளை அவர்கள் மனைவியார் திருவயிற்றில் கர்ப்பம் உண்டாகி வளர்ந்து வருகின்றது. தன்னுடைய மனைவியான கஜவல்லி அம்மாளை வேதாரண்யத்திற்கு அனுப்பி வைக்கின்றார் கேடிலிய பிள்ளை. அங்கே வேதாரண்யத்தில் நல்ல சுபஹோரையில் ஒரு ஆண் மகவை பெற்றார் அவ்வம்மையார். தந்தையாராகிய கேடிலிய பிள்ளை தனக்கு மகன் பிறந்த இடம் வேதாரண்யமாக இருந்தாலும் தான் பெருந்தவம் செய்து வந்த இடம் திருச்சிராப்பள்ளி எனவே அத்திருச்சிராபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் தாயுமானேஸ்வரர் திருவடியே தமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தது என்று கருதி அந்த குழந்தைக்கு தாயுமானவர் என்ற திருப்பெயரை நாமமாக சூட்டினார். இக்குழந்தை தக்க வயதில் வித்யாரம்பம் செய்விக்க பெற்று நெடுங்கணக்கு முதலியவற்றை செவ்வனே ஆராய்ந்து கொண்டு இலக்கியம் இலக்கணம் தர்க்கம் முதலிய கருவி நூல்களையும் வடமொழியின் கண் இருக்கின்ற இலக்கிய இலக்கணங்களையும் வேத ஆகம ஸ்மிருதி புராண இதிகாச முதலியவற்றையும் நன்கு கற்று மிகவும் வல்லவர் ஆயினார். பின் தேவாரம் திருவாசகம் திருக்கோவையார் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருமந்திரம் பிரபந்தமாலை பெரிய புராணம் எனும் சைவ திருமுறைகளையும் திரு உந்தியார் திருக்களிற்றுப்படியார் சிவஞான போதம் சிவஞான சித்தியார் இருபாய் 20 உண்மை விளக்கம் சிவப்பிரகாசம் திருவருட்பயன் வினாவெண்பா போற்றி பகுருடை கொடிக்கவி நெஞ்சுவிடு தூது உண்மை நெறி விளக்கம் சங்கற்ப நிராகரணம் எனும் சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் திருப்புகழ் திருவகுப்பு கந்தரந்தாதி கந்தரலங்காரம் கந்தர் அனுபூதி எனும் முருகப்பெருமானின் அருள் நூல்களையும் பாராயணம் செய்து வருகின்றார். இப்படி இருக்கும் காலையில் தாயுமானவரின் தந்தை கேடிலிய பிள்ளை சிவசாயுஜ்யம் எய்தினார். அவருக்கு நடைபெற வேண்டிய கர்மங்கள் எல்லாம் சைவ பத்ததியின்படி ஆச்சாரியாரால் செவ்வனே நடத்தி முடித்துக்கொண்டு தாயுமானவர் இருந்து வரும் வேளையில் திருச்சிராப்பள்ளி அரசராகிய விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர் வற்புறுத்தியதன் காரணமாக தம்முடைய தகப்பனாரின் உத்தியோகத்தையே வகித்து வருகின்றார். மன்னர் வியக்கும்படி ராஜகாரியங்களை மிகவும் ஒழுங்காக நடாத்தி கொண்டு வருகின்றார். இவ்வாறு லௌகிக தொழிலை ஏற்று நடத்தி வந்த பொழுதிலும் தாயுமானவரின் மனமோ ஆத்ம ஞானம் பெற்று உயிருக்கு உறுதி தேடும் வழியை நாடி நிற்கின்றது. எனவே இருவினை ஒப்பு வாய்த்து மலபரிபாகம் பெற்று சக்தி நிபாதம் உடையவராய் வேதாந்தத்திலே கூறப்படும் ஜக ஜீவ பரங்களாகிய பதி பசு பாசம் என்னும் திரிபதார்த்தங்களின் அனுபவ இலக்கணங்களை ஐயம் திரிபுர எடுத்துக்காட்டும் ஞானாசிரியர் எங்கு இருக்கின்றார் எப்பொழுது கண்ணுக்கு புலப்படுவார் என்ற எண்ணம் உடையவராக அந்த காலத்தை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார் தாயுமானவர். அப்படி இருக்கும் வேளையில் மௌனகுரு சுவாமிகள் என்று திருநாமமுடைய சத்குருமூர்த்திகள் தல யாத்திரையாக வரும் பொழுது திருச்சிராப்பள்ளி எழுந்தருளுகின்றார். மௌனகுரு சுவாமிகள் வேத சிவாகம பொருளை திருமந்திர மாலையால் அருளிய திருமூலதேவ நாயனாரின் மரபிலே அருளுபதேசம் பெற்று திருக்கயிலாய பரம்பரை சந்தான குரவருள் ஒருவராகிய அருணந்தி சிவாச்சாரியார் எனும் சகலாகம பண்டிதர் அவரின் ஜனன பூமியாகிய திருத்துறையூரிலே தங்கி இருக்கின்றவர். சிவராஜ யோக மெய்ஞான நிஷ்டை கொண்டு சிதம்பரத்திலே மௌனகுரு சுவாமிகள் பின்னர் எழுந்தருளியிருந்து
பின்னர் தலயாத்திரையாக வரும் பொழுது திருச்சிராப்பள்ளி எழுந்தருளுகின்றார். அங்கு திருமலையில் கோயில் கொண்டு அருளிய தாயுமானேஸ்வரரை தரிசிக்கும் பொழுது மாலை பொழுதினில் அனுஷ்டானபரராய் மௌனகுரு சுவாமிகள் மலையின் மீது சென்று தட்சிணாமூர்த்தி சன்னிதானத்தில் நிஷ்டை கொண்டு வீற்றிருக்கின்றார். அந்த நாள் இரவிலே தாயுமானவர் வழக்கப்படி அர்த்தஜாம தரிசனம் செய்ய நித்திய கடன்களை முடித்துக்கொண்டு மலை கோயிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்து கொண்டு தட்சிணாமூர்த்தியின் மகா சந்நிதியிலே வந்து சேர்ந்த பொழுது அங்கே ஞான நிஷ்டை கொண்டு வீற்றிருந்த அருளும் மௌனகுரு சுவாமிகளைக் கண்டு மௌனகுரு சுவாமிகளின் சக்ஷு தீட்சை காரணமாக தன் வயம் இழந்து நிற்கின்றார் தாயுமானவர். அக்குருமூர்த்தியின் வயப்பட்டு அடியற்ற மரம் போல அவர் பாதத்திலே விழுந்து அவரை அஷ்டாங்க பஞ்சாங்கமாக பலமுறை நமஸ்கரித்து வாய் பொத்தி கைகட்டி நின்று கொண்டிருக்கின்றார். குருமூர்த்திகளாகிய மௌன யோகிகள் ஞான நிஷ்டையிலிருந்து கலைந்த கோலம் உடையவராக அத்திருக்கோயிலில் ஒரு ஏகாந்த ஸ்தானத்தை சென்று அடைகின்றார். தாயுமானவரும் விடாது பின்பற்றி சென்று, ஐயா பெருமானே, தமது அருமை திருக்கரத்தில் உள்ள புத்தகம் யாது? அதனை திருவுள்ளம் பற்ற வேண்டும் என்று கூறுகின்றார். குருமூர்த்திகள் தாயுமானவரை பார்த்து, நீ நமது கருணைக்கு இலக்கு ஆகினார். ஸ்பரிசத்தினாலும் பாவனையாலும் ஆகமத்தினாலும் ஔத்ரியாலும் அஷ்டமா சித்திகளையும் நினக்கு உணர்த்தி பதிவிளக்கம் செய்விக்கின்றோம் என்று கூறி திருவடி தீட்சை செய்து அருளி எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தபடி இது என இருந்து காட்டி, நீ சிவானுபவ ஞான போத நிலையை பெற்றுக்கொள்வாயாக என்று தாயுமானவருக்கு அருளி நம் கையில் உள்ள புத்தகம் சிவஞான சித்தியார் என்று கூறி அதனை தாயுமான சுவாமிகளுக்கு அருளுகின்றார். ஞானோபதேசமும் செய்து அருளுகின்றார். மேலும் மௌனகுரு சுவாமிகள் தாயுமானவரை நோக்கி, ஏ மாணவா, இங்கு இன்னும் சிறிது காலம் நீ லௌகிக தொழிலை நடாத்தி கொண்டிருந்து இல்லறத்திலே மேற்கொண்டு ஒழுகி புத்திரனை பெறுவாயாக. பின்னர் யாம் வந்து நிஷ்டை கூடும் வழியை தெரிவிப்போம் என்றும் கட்டளையிட்டு எழுந்தார். தாயுமானவர் கவலை கொள்ளவே, நீ கவலை கொள்ள வேண்டாம், நம்முடைய உபதேசப்படி அனுஷ்டானபரனாய் ஒழுகி கொண்டு இரு, நாம் மறுபடியும் உன்னை சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போயினார். தாயுமானவர் மனதில் மௌனகுரு சுவாமிகளின் திருவுருவமும் அவர் திருவாய் மலர்ந்து அருளிய வார்த்தையும் உபதேசமும் வேரூன்றி நிலைத்துவிட்டன. தாயுமானவர் ஆசிரியர் உபதேசித்த வழி நடந்து வருகின்றார். விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர் அந்த மன்னன் தாயுமானவருடைய திவ்ய குணங்களை நன்றாக அறிந்திருந்தவர். எனவே நாளுக்கு நாள் தாயுமானவர் ஆத்ம ஞானம் நிரம்ப பெற்று முதிர்ச்சியடைந்து வருகின்றார் என்று கேள்விப்பட்டும் இருக்கின்றார். அவரிடத்தில் அன்பும் அச்சமும் அதிகரிக்க அவரிடமே சென்று, சுவாமி, தேவரீரது மகிமையை அறிய முடியாமல் சாஸ்வதமில்லாத இராஜாங்க தொழிலில் தங்களை நியமித்து விட்டேன். எனவே என்னை மன்னித்து விடுங்கள். இனி தேவரீருக்கு என்ன வேண்டுமோ அதனை நானே செய்யும்படி தாங்கள் கட்டளையிட்டு அருள வேண்டும் என்று மன்னன் தாயுமானவரிடம் விண்ணப்பித்து நடந்து வந்தான். சில நாட்களில் அரசனும் ஆன்ம ஞானம் பெறும் எண்ணம் உடையவனாக அதிதீவிர பக்குவத்தை அடைந்து தாயுமானவரிடம் வைத்த பக்தியின் முதிர்ச்சியினால் உலக காரியத்தில் வெறுப்பு அடைந்து சித்தாந்த ஞான நிஷ்டனாய் பல நாட்கள் இருந்து மன்னன் சிவசாயுஜ்யம் எய்தினான். பிறகு அரசனுக்கு வேண்டிய கர்மாதிகள் உள்ளிட்டவை அந்த அரசனுக்கு புத்திர சந்தானம் இல்லாமையால் அரசனது மனைவியாராகிய மீனாட்சி அம்மையார் செய்து முடித்து இராஜாங்க காரியத்தில் அந்த மீனாட்சி அம்மையாரே ஈடுபட்டு வருகின்றார். தாயுமான சுவாமிகளை பற்றி பலமுறை பார்த்தும் கேட்டும் இருந்த மீனாட்சி அம்மையார் தாயுமானவரிடம் சென்று, இந்த ராஜ்யத்தையும் என்னையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்து நிற்க, மீனாட்சி அம்மையின் எண்ணத்தினை நன்றாக அறிந்து கொண்ட தாயுமானவர் அவளுக்கு நன்றாக உபதேசம் செய்துவிட்டு ராஜ்யத்தினை அவளே மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எடுத்துச் சொல்லிவிட்டு அவளுடைய கோரிக்கையை நிராகரித்துவிட்டு இனி திருச்சிராப்பள்ளியில் இருந்தால் சரியாக இருக்காது என்று எண்ணி அப்பொழுதே அந்நகரை விட்டு திரு ராமேஸ்வரம் சென்று அடைகின்றார். நடந்த விஷயங்களை கேட்டு உணர்ந்த தாயுமானவரின் தமையனாராகிய சிவச்சிதம்பரம் பிள்ளை அவர்களும் அவர் சிறிய தாயார் குமாரராகிய அருளையப்ப பிள்ளை அவர்களும்
தமது ஊராகிய வேதாரண்யத்திலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் சென்று தாயுமானவர் வசிக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு அங்கே போய் அணுகி திருக்கல்யாணம் செய்தருள வேண்டும் என்று தாயுமானவரிடம் விண்ணப்பித்துக் கொள்ள, தன் குருவான மௌனகுரு சுவாமிகள் ஏற்கனவே தமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார் சிறிது காலம் இல்லறம் நடத்தி வர வேண்டும் என்று. எனவே அந்த வார்த்தையின்படி தாயுமானவரும் கல்யாணத்திற்கு சம்மதிக்கின்றார். தாயுமானவரை அழைத்து கொண்டு வேதாரண்யம் செல்கின்றார்கள் சிவசிதம்பரம் பிள்ளை அவர்கள். நற்குண நற்செய்கை அறிவு ஆச்சாரம் அடக்கம் அழகு கற்புடைமை முதலிய அமைந்த வேதாரண்யத்திலே உத்தம குலத்தில் தோன்றிய மட்டுவார் குழலம்மை என்றும் பெயருடைய ஒரு நல்ல பெண்மணியாரை தாயுமானவருக்கு மனம் பேசி வேத சிவாகமப்படி திருக்கல்யாண உற்சவத்தை நடத்தி வைக்கின்றார்கள். பின்னர் தாயுமானவர் தனது மனைவியாரோடு இல்லறத்தில் சிறந்திருந்து இல்லறத்தார் இயற்ற வேண்டிய 5 பெரும் வேள்விகளான பஞ்ச யஜ்ஞத்தை வலுவாமல் நடத்தி குடிமுறை பிறழாமல் பாதுகாத்து வருகின்ற நாளில் தாயுமானவரின் மனைவியார் திருவயிற்றில் கர்ப்பம் உண்டாகி ஒரு ஆண்மகவை ஈன்று வைத்து அவ்வம்மையார் சிவபதம் அடைகின்றார். தாயுமானவர் பத்னியாருக்கு செய்ய வேண்டிய உத்தர கிரியைகளை செவ்வனை செய்வித்து முடித்துக்கொண்டு தனது தனையருக்கு கனக சபாபதி எனும் திருநாமம் வைத்து அருமையாக வளர்த்து கொண்டு வந்து வித்யாரம்பம் செய்வி பல துறைகளிலும் வல்லவராகும்படி வளர்த்து வந்தார். அந்த சமயத்தில் முன்பு தாயுமான சுவாமிகளை விட்டு பிரிந்த அவரது குருநாதரான மௌனகுரு சுவாமிகள் திருமறைக்காடு எனும் வேதாரண்யம் அடைந்து அங்கே இருக்கின்ற தமது மாணவரான தாயுமானவரின் அதிதீவிர பக்குவத்தை அறிந்து அவரை அருகே வரவழைத்து சைவ சம்ஸ்காரம் பலவும் செய்து துறவு கொள்ளும்படி ஆக்ஞாபித்து சிவபூஜை எழுந்தருள பண்ணி கொடுத்து சித்தாந்த மகா வாக்கியத்தை உபதேசம் செய்து அருளுகின்றார். ஆசிரியர் சென்றதும் தாயுமான சுவாமிகள் அன்று முதல் துறவுக்கு உரிய குணங்களோடு கௌபீனதாரியாய் வெளிப்பட்டு மௌனகுரு யோகிகள் திருவாக்கின்படி சதா நிஷ்டை கொண்டே கோலத்தோடு சிவபூஜா துரந்தரராக காசி, காஞ்சி, அருணை, சிதம்பரம், திருவாரூர், மதுரை, திருப்பரங்குன்றம் முதலிய திவ்ய ஸ்தலங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு திருவிராமேஸ்வரம் சென்று சேருகின்றார். அங்கே மழையில்லாமல் மிகவும் பசியுடன் வருந்துகின்ற அந்த ஊர் ஜனங்களின் வேண்டுகோளின்படி மிகுந்த மழை பெய்ய வேண்டும் என்று பரமசிவனை மனதில் நினைத்து ஒரு வெண்பா பாடுகின்றார். சைவ சமயம் எனில் அச்சமயத் தெய்வம் பிறைசூடும் தெய்வம் எனில் அவரை என்று ஆனந்த இன்பில் அழுந்துவது முக்தி எனில் வானங்காண் பெய்மின் மழை என்று வெண்பா பாடிய அளவில் மழை பெய்து இந்த உலகம் க்ஷேமத்தை அடைகின்றது. எனவே ராமேஸ்வரம் மக்கள் அனைவரும் தாயுமானவரிடம் மிகுந்த அன்பு கொண்டு அவருக்கு திருத்தொண்டு செய்து வருகின்றார்கள். அந்நாளில் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் ஒரு ஏகாந்த ஸ்தானத்தில் சதா நிஷ்டை கொண்டு வசித்து வரும் எண்ணம் உடையவராக சேது முதலிய புண்ணிய தீர்த்தங்களிலே விதிப்படி ஸ்நானம் செய்து ராமநாதேஸ்வரரையும் பர்வத வர்தினி அம்மையையும் பணிந்து விடைபெற்று கொண்டு ராமநாதபுரம் போய் சேர்ந்து அந்நகரைச் சேர்ந்த லக்ஷ்மி நகரம் என்ற பகுதியில் ஒரு நந்தவனத்தின் மத்தியில் பரமானந்த நிஷ்டையில் வீற்றிருந்து அருளி தம்மை விட்டு பிரியாத அருளையர், கோடிக்கரை ஞானியர் முதலிய உத்தம மாணாக்கர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்துவிட்டு சிவசாயுஜ்யம் அடைகின்றார். தாயுமான சுவாமிகள் எண்ணற்ற அருள் பிரபந்தங்களை அருளியிருக்கின்றார். அவையெல்லாம் தாயுமான சுவாமிகள் பாடல்கள் என்று தொகுப்பாக அமைந்திருக்கின்றன. திருவருள் விலாச பரசிவ வணக்கம், பரிபூரண ஆனந்தம், பொருள் வணக்கம், சின்மயானந்த குரு, மௌனகுரு வணக்கம், கருணாகர கடவுள், சித்தர்கணம், ஆனந்தமானபரம், சுகவாரி, எங்கும் நிறைகின்ற பொருள், சச்சிதானந்த சிவம், தேஜோமயானந்தம், சிற்சுகோதய விலாசம், ஆகார புவனம், சிதம்பர ரகசியம், தேன்முகம், பன்மாலை, நினைவு ஒன்று, பொன்னை மாதரை, ஆரணம், சொல்லற்கரிய, வம்பனேன், சிவன் செயல், தன்னை ஒருவர், ஆசை எனும் முதலிய பாடல்கள், பராபர கண்ணி, பைங்கிளிக்கண்ணி, எந்நாட்கண்ணி, காண்பேனோ என் கண்ணி, ஆகாதோ என் கண்ணி, இல்லையோ என் கண்ணி, வேண்டாவோ என் கண்ணி, நல்லறிவே என் கண்ணி, பலவகை கண்ணிகள், நின்ற நிலை, பாடுகின்ற பனுவல், ஆனந்த களிப்பு, அகவல், வண்ணம் என்று எண்ணற்ற பிரபந்தங்களை அருளியிருக்கின்றார் என்று இவ்வாறு ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகளின் திருச்சரிதம் அமைகின்றது. திருச்சிற்றம்பலம்.